வாட்டர்மெலன் பழம், அது அந்த பழத்துக்கான சிம்பிள் எந்த அளவுக்கு ட்ரெண்டாக இருக்குது சோஷியல் மீடியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்ப்பீங்க. எமோஜிஸ் யூஸ் பண்ணுறது அளவு பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஜாஸ்தியாக இருக்குது. போராட்டக்களம் என்னைக்கு வந்து ஜென்யூனாக நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அங்கேருந்து இனோவேட்டிவான மெத்தட்ஸ்லாம் வெளியே வராது. ரொம்ப கலைநயத்தோட ரொம்ப அறிவுபூர்வமாக போராட்டங்கள் வரும். அப்படிதான் அந்த கொடியை பேன் பண்ணிட்டில்ல, கொடியை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாட்டர்மெலன் தர்பூசை வெட்டினா தர்பூசில் இருக்கிற கலர்கள் பார்த்தா பாலஸ்தீன் கொடி மாதிரி இருக்கும். நீங்கள் அதே சிவப்பு, பச்சை, வெள்ளை, கருப்பு எல்லாமே அந்த வாட்டர்மெலன் இருக்கலாம். அப்போ வாட்டர்மெலன் வந்து பாலஸ்தீனோட ஒரு அடையாளம் ஆகுது. ஈவன் அமெரிக்காவை கூட என்ன சொல்கிறான்னா, நீங்கள் அந்த வேர்டை சேஞ்ச் பண்ணிட்டீங்க, செஷன் ஆஃப் ஃபயர் அப்படின்றத என்கேஜ்மெண்ட் அப்படின்றத விட்டுட்டு நீங்கள் வந்து டெம்பரரி சஸ்பென்ஷன் அப்படின்னு வேர்டை மாற்றினீங்கன்னா நாங்கள் ஆதரிப்போம் ரெசல்யூஷனை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அமெரிக்காவுக்குமே அழுத்தம் வந்திருக்குது அப்படிங்கிறது நம்ம ஒரு பாசிட்டிவாக பார்க்க முடியுது. ஐயா, நீங்கள் வந்து உலகத்தில் எவ்வளோ வெறுப்பு உங்கள் மேலே இப்போ வந்திருக்குது இஸ்ரேல் ஆதரவுனால அப்படின்னு தெரியாமல் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்படியே செயல்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இஸ்ரேல் எப்படியோ போயிட்டு போட்டோம், ஆனால் நீங்கள் அதுக்காக உலகத்தில் இருக்கிற எல்லா பகுதிகளிலும் வெறுப்பு சம்பாதிக்கிறீங்க, இது நம்ம அரசியலுக்கு எதிராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அழுத்தம் போட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றத. பிடிஎஸ்னு ஒரு மூவ்மெண்ட் இருக்குது, பாய்காட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் சாங்ஷன்ஸ். பிடிஎஸ் இது வந்து பாலஸ்தீன் ஆதரவாக இப்போ கிடையாது, 2 டெக்கேடாவே வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் இது. அதாவது எந்தெந்த பிராண்டெல்லாம் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கோ அதை பாய்காட் பண்ணணும். இந்த மூவ்மெண்ட் வரலாறு காணாத அளவில் இப்போதான் வந்து பெருசாக போய்கிட்டு இருக்கு. குறிப்பாக அவங்க 2 கம்பெனியை டார்கெட் பண்ணுறாங்க, பூமாவும் ஹெச்பியும். பூமா வந்து இஸ்ரேல் ஃபுட்பால் டீமுக்கு அவன் ஸ்பான்சர் பண்ணுறதை நிறுத்திருக்கிறான் போன வாரத்துக்கு முந்தின வாரம். அவன் நிறுத்திட்டு என்ன சொல்கிறான்னா, நீங்கள் யாரும் இது பாலஸ்தீனுக்குன்னு நினச்சிக்கிறாதீங்க, நாங்கள் வந்து 2022 டெசிஷன் எடுத்துட்டோம், அதான் இப்போ நடைமுறைப்படுத்துகிறோன்றான். ஆனால் எப்போ டிசம்பர் 12 சொல்கிறான். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, இந்த மக்களின் போராட்டங்கள் தான் இந்த அழுத்தத்தை கொடுத்துருக்கேன். அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் மதுர் சத்யா அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் எடுத்துக்கலாம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய நரேஷன் தமிழ் சினிமாவில் இருந்தது. ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா அது மாறும்போது எல்லாருக்கும் ஒரு பதட்டம் ஏற்படுது, இவங்க வந்து தான் சினிமாவை கெடுத்துறாங்க அப்படின்ற ஒரு நரேஷன் இருக்குது. இப்போ உலக அளவில் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையை ஒட்டி இது மாதிரியான கருத்துக்கள் தான் வெளியே வருது. ஏன்னா இப்போ ஆதிக்கத்திற்கு எதிரான குரல்கள் வரும்போதெல்லாம் முன்னெல்லாம் வந்து அதை ஓரம் கட்டிடுவாங்க அல்லது ஒரு பெருசாக எழும்பாது. இப்போது ஆதிக்கத்திற்கு எதிரான ஒரு குரல்கள் வந்து மேம்பட்டு எழும்புறதா பார்க்குறீங்களா? என்ன சூழல் இல்லை? கண்டிப்பாக இது வந்து ஒரு பாசிட்டிவான சேஞ்சு நம்ம பார்க்க முடியுது. அதாவது நான் முன்னாடி இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தேன், குறிப்பாக இந்தியாவில் வந்து ஒரு கவலை கடும் சுச்சுவேஷன் இருந்தது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும். பார்த்தீங்கன்னா 2008 2017 வந்து தாக்குதல் நடந்தபோது இந்தளவுக்கு மக்கள் வெளியே வந்து பேசலை. குறிப்பாக இந்தியன் பின்னணினா உங்களுக்கு தெரியும், பாலஸ்தீன் ஆதரவாக இருந்து கடந்த சில வருடங்களாக அதீத இஸ்ரேல் ஆதரவுக்கு போயிடுச்சு. தாக்குதல் நடந்தபோது கூட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சங்கிகள் பயங்கரமான பாலஸ்தீன வெறுப்பு தான் பரப்பிட்டு இருந்தாங்க. உலகம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இந்த மாதிரி பாலஸ்தீன வெறுப்பை பரப்பிட்டு இருந்துச்சு. ஒரு ரொம்ப பயமூட்டும் ஒரு சுச்சுவேஷன்லாம் இருந்தோம் நம்ம. ஆனால் இன்றைக்கி மக்கள் போராட்டங்கள், அரசெல்லாம் விட்டுருவோம், அரசு எல்லாமே கோழைத்தனமாக, ஏன்னா எல்லாத்துக்குமே இஸ்ரேல் வந்து மிலிட்ரி சப்ளை பண்ணியிருக்கான்றதை போன வெளியில் நம்ம பேசியிருந்தோம். அதனால் வேறு வழி இல்லாமல் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவு, இப்போ இந்தியா போன்ற வெளியுறவுத்துறை கொள்கை மூலியமாக பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு அப்படின்னு கொள்கை முடிவாக இருந்தாலும் பேருக்கு ஒரு பாலஸ்தீன ஆதரவு கொடுத்துட்டு இஸ்ரேல் பக்கம் தான் எல்லோரும் நின்றதை பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி மக்கள் அழுத்தத்தினால மக்களோட போராட்டங்கள் தன்னிச்சையாக அங்கங்கே வெடிச்சிருக்கிறதுனால யூஎன் ரெசல்யூஷன் பாருங்கள், ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வாக்கெடுத்துருக்குறாங்க. 153 தேசங்கள் வந்து போர் நிறுத்தணும்னு வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க. இதை எதோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, அக்டோபரில் வாக்கெடுத்தும் போது 121 நாடுகள் தான் வந்து ஆதரவாக போர் நிறுத்தத்துக்கு ஆதரவாக வாக்களித்தாங்க. இன்றைக்கி 153 இருக்குது. இப்போ இந்த 22 நாடுகள் 33 நாடுகள் வந்து அதிகரிச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க மக்கள் போராட்டங்கள் தான் அப்படின்றத பார்க்குறோம். அது வந்து பயங்கரமான அளவில் நடந்திருக்குது. இது வரைக்கும் இப்போ பாலஸ்தீனுக்கு ஆதரவாக ஈரான் மக்கள் போராடினா அதில் ஒரு ஆச்சரியம் கிடையாது, இல்லை வேறு 3ஆம் உலக நாடுகள் போராடுறது ஒரு ஆச்சரியம் கிடையாது. இன்றைக்கி அமெரிக்காலையும் யூகேலையும் ஃப்ரான்ஸ்லேயும் ஜெர்மனி ஸ்பெயின் இந்த மாதிரி மேல் நாடுகள் அப்படின்னு சொல்கிற பணக்கார நாடுகளில் இருக்கிற இளைஞர்களும், அதாவது அவங்க வந்து எல்லாருமே வந்து இஸ்லாமியர்களோ இல்லை ஒடுக்கப்பட்ட நாடுகள்லேருந்து வந்த மக்கள் மட்டும் கிடையாது, அங்கே இருக்கிற வெள்ளைக்காரர்கள் அப்படின்னு சொல்கிற அமெரிக்கர்கள், ஆங்கிலேயர்கள் எல்லாருமே வந்து பாலஸ்தீனுக்கு ஆதரவாக போராடுறாங்க. அப்படிங்கிறதோட விளைவு தான் இப்போ அந்த அழுத்தத்தினால தான் இத்தனை நாடுகள் வந்து போர் நிறுத்தது கேட்குறாங்க. ஈவன் அமெரிக்காவை கூட என்ன சொல்கிறான்னா, நீங்கள் அந்த வேர்டை சேஞ்ச் பண்ணிட்டீங்க, செஷன் ஆஃப் ஃபயர் அப்படின்றத என்கேஜ்மெண்ட் அப்படின்றத விட்டுட்டு நீங்கள் வந்து டெம்பரரி சஸ்பென்ஷன் அப்படின்னு வேர்டை மாற்றினீங்கன்னா நாங்கள் ஆதரிப்போம் ரெசல்யூஷனை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அமெரிக்காவுக்குமே அழுத்தம் வந்திருக்குது அப்படிங்கிறது நம்ம ஒரு பாசிட்டிவாக பார்க்க முடியுது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஜோ பைடனுக்கு ஏகப்பட்ட அழுத்தம் வந்திருக்குது. அதனால தான் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா வேகமாக கிளம்பி இஸ்ரேலுக்கு வந்தவர்.
பார்த்தீங்கன்னா அவர் எகிப்து யமன் எல்லா இடத்துலையும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும் வந்தவர் எல்லாருமே கடைசி நேரத்தில் கேன்சல் பண்ணி விட்டாங்க. இந்த அக்டோபர் 7க்கு அப்புறம் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் குறிப்பாக வந்து அல்லஸ்ஃபா ஹாஸ்பிட்டல் அடித்தோன்னே கேன்சல் பண்ணிட்டாங்க எல்லாரும் மீட்டிங்கை. அவர் இஸ்ரேலில் உட்கார வேண்டியதாகி போச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு ஆதரவாக பயங்கர வந்து ஒரு வீர தீரமாக தான் பேசினார். அடித்து நொறுக்கணும், டெரரிசமுக்கு நாங்கள் வந்து எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம், நாங்கள் அவங்களுக்கு யாருன்னு காட்டுவோன்ற மாதிரி பேசினவர். இன்றைக்கி வந்து அவர் டின்னர்ஸ்லாம் என்ன பேசுகிறாருன்னா, இந்த ஃபண்ட் ரைசிங் டின்னர்லாம் நடத்துவாங்க, அதிலெல்லாம் வந்து இஸ்ரேல் இன்னும் கவனம் செலுத்த வேண்டும், இஸ்ரேல் வந்து சிவிலியன்ஸை வந்து தாக்காமல் இருக்க வழிகளை செய்ய வேண்டும்ன்ற மாதிரி பேசுகிற நிலைமைக்கு வந்திருக்கிறாரு. அதுக்கு ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு உள்ளேயே ஒரு செக்ஷன் வந்து பைடன் அரசாங்கத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா, ஐயா நீங்கள் வந்து உலகத்தில் எவ்வளோ வெறுப்பு உங்கள் மேலே இப்போ வந்துருக்குது இஸ்ரேல் ஆதரவுனால அப்படின்னு தெரியாமல் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்படியே செயல்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இஸ்ரேல் எப்படியோ போயிட்டு போட்டோம், ஆனால் நம்ம பலவேறு நாடுகளில் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா தான் வந்து ஒரு 900 இடத்துல மிலிட்ரி பேஸ் வச்சுருக்குது. உலகம் ஃபுல்லாக எல்லா நாட்டு அரசியலையும் தலையிடுது. நீங்கள் இஸ்ரேலுக்காக அந்த ஒரு சின்ன நாடுக்காக, அந்த ஒரு சின்ன நாடுங்கிறது அமெரிக்காவுக்கு அவங்க இஸ்ரேல் மேலே அக்கறை அப்படின்றத விட இஸ்ரேல் அங்கே பிடிச்சா தான் அங்கே மத்திய கிழக்கு நாடுகள்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் அதுக்காக உலகத்தில் இருக்கிற எல்லா பகுதிகளிலையும் வெறுப்பு சம்பாதிக்கிறீங்க, இது நம்ம அரசியலுக்கு எதிராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அழுத்தம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்றத நம்ம அனுமானிக்கலாம் தேவையில்லை. கார்டியன் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எழுதியிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. யூஎஸில் வந்து இப்போ நம்ம வந்து வெளியுறவுத்துறை பாதுகாப்புத்துறைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதுதான் வந்து வெளியுறவுத்துறை கொள்கையெல்லாம் பார்த்துக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்குள்ள இருக்கிற சோர்ஸஸ் வந்து கார்டியனுக்கு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. இப்போ இது வந்து மக்களின் போராட்டம் நேரடியாக அரசுகளை வந்து அழுத்தம் போடுது அப்படின்னு தான் நம்ம வந்து முதன்மை கருத்தாக பார்க்குறோம். நம்ம இப்போ மக்களுடைய போராட்டம்னா, இப்போ நான் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டேன், இப்போ உலக அளவில் வந்து இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகள் இருக்குது, இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டங்கள் இருக்குன்னா அப்படிலாம் ஒன்றும் தெரியலையே. இப்போ நம்ம இப்போ ஒரு பிளாக்கு வந்து ஒரு பிரச்சனை, பிளாக் லிவ்ஸ் மேட்டர்னு ஒரு ட்ரெண்டிங் ஆகுது, இல்லை வேற இப்போ எக்ஸாம்பிள் எடுத்தோன்னா பாய்காட் சம்திங், அது மாதிரி எதுவுமே ஒன்று வரவே மாட்டேங்குது. அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ற கமெண்ட்லையுமே வந்து இங்கே உக்காந்துட்டு எதுக்குடா இஸ்ரேலுக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற குரல்கள்லாம் என்பது, அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? அது வந்து ஆக்சுவலி வந்து இப்போ பூனை கண்ணை மூடிட்டா உலகம் இருட்டுன்னு நினைக்கிற மாதிரி தான். உலகத்தில் வந்து பிளாக் லைவ்ஸ் மேட்டரோட அதிகமாக இப்போ பாலஸ்தீன் ஆதரவு தான் பெருசாக போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஏன் பிளாக் லைவ்ஸ் மேட்டர் வந்து பெருசாக தெரியுது அப்படின்னா, நீங்கள் ஒரு அமெரிக்கா வயப்பட்ட உலகத்தில் இருக்கிறீங்க. இப்போ அமெரிக்காவில் ஒன்று நடக்குது அப்படின்னா மட்டும்தான், இல்லை அமெரிக்கன் தாராளவாதிகள் லிபரல்கள் அங்கே இருக்கிறவங்களுக்கு, இப்போ நம்ம ஊர்லேயே வந்து உயர் சாதியில் பிறந்திருப்பாங்க, நம்ம முற்போக்குன்னு சொல்லிக்கிறதுக்காக சிலது இதை ஆதரிக்கிறோம் அதை ஆதரிக்கிறோம்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ சிஏ ப்ரொட்டஸ்ட் அந்த மாதிரி நாங்களும் இப்போ வந்து நாங்கள் பயங்கரமான தலித் ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஐயோ ரோஹித் வெமுலா மரணத்தப்போ எவ்வளோ மனசு உடஞ்சி போனோம் தெரியுமா அப்படின்றது, இல்லை வந்து பரியேறு பெருமாள் பார்த்து அப்படியே பயங்கரமாக அழுதுட்டேன் அப்படின்னு சொல்கிறது, ஏன்னா இவர் தலித் ஆதரவாக இருக்கிறாராம். அந்த மாதிரி அங்கே இருக்கிற வெள்ளையர்களும் பிளாக் லைவ்ஸ் மேட்டருக்கு வந்து நாங்கள் முற்போக்குன்னு காட்டிக்கிறதுக்கு ட்ரெண்ட் பண்ணாங்க அமெரிக்காவில். அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பிளாக் லைவ்ஸ் மேட்டர் பிரதானமாக தெரியுது வழிய. பிடிஎஸ்னு ஒரு மூமெண்ட் இருக்குது, பாய்காட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் சாங்ஷன்ஸ் அப்படின்னு, பிடிஎஸ். இது வந்து பாலஸ்தீன் ஆதரவாக இப்போ கிடையாது, அது 2 டெக்கேடாகவே வந்து ஒரு பெரிய மூமெண்ட். இது 2008, 2014 எல்லாத்துலேயும் வந்து கால் ஃபார் பண்ணாங்க. அதாவது எந்தெந்த பிராண்டெல்லாம் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கோ அதை பாய்காட் பண்ணணும். அப்புறம் இன்வெஸ்டர்ஸ் முதலீட்டாளர்கள் வந்து இஸ்ரேல் சார்ந்த கம்பெனிகள்லேருந்து முதலீட்டை வெளியே எடுக்கணும். அப்புறம் சாங்ஷன்ஸ் அந்தந்த நாடுகள், இப்போ சாங்ஷன்னா வந்து இப்போ ரஷ்யாவுக்கும் யூஎஸ்க்கும் போர் நடந்துன்னு வச்சுக்கோங்களேன், ரஷ்யா மேலே வந்து ஒடுக்குமுறைகள் போடும் அமெரிக்கா, அவங்கள்ட்ட யாரும் வர்த்தகம் பண்ண விடாது. அந்த மாதிரி தங்களோட நாடுகளில் அந்த அரசாங்கங்கள்கிட்ட இஸ்ரேல்கிட்ட நீங்கள் வந்து தொடர்பு வச்சுக்கூடாது, இல்லை இஸ்ரேலுக்கு மற்ற நாடுகள் யாராவது தொடர்பு வச்சுக்கிட்டா அவங்களோட நீங்கள் வந்து வணிகம் வச்சுக்கூடாதுன்னு சாங்ஷன்ஸ் போடுங்க அப்படின்ற கோரிக்கை. அதாவது பாய்காட்டு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் சாங்ஷன்ஸ். இந்த மூமெண்ட்டு வரலாறு காணாத அளவில் இப்போ தான் வந்து பெருசாக போய்கிட்டு இருக்கு. குறிப்பாக அவங்க 2 கம்பெனியை டார்கெட் பண்ணுறாங்க, பூமாவும் ஹெச்பியும். ஏன்னா வந்து பூமா வந்து இஸ்ரேல் ஃபுட்பால் கிளப்புக்கெல்லாம் ஸ்பான்சர் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஹெச்பி வந்து அங்கே இராணுவ நடவடிக்கைகளுக்கும் வந்து டெக்னாலஜி சப்ளை பண்ணுது. ஒரு பயோமெட்ரிக் ஐடென்டிஃபிகேஷன் வந்து இஸ்ரேல் ஃபுல்லாக வச்சிருக்கிறது அரசுக்கு ஹெச்பி தான் சப்ளையர். அதனால் இந்த 2 கம்பெனியும் டார்கெட் பண்ணுறாங்க. அதில் ஒரு வெற்றியும் கண்டிருக்கிறாங்க. பூமா வந்து இஸ்ரேல் ஃபுட்பால் டீமுக்கு அவன் ஸ்பான்சர் பண்ணுறதை நிறுத்திருக்கிறான் போன வாரத்துக்கு முந்தின வாரம். அவன் நிறுத்திட்டு என்ன சொல்கிறான்னா, நீங்கள் யாரும் இது பாலஸ்தீனுக்குன்னு நினச்சிக்கிறாதீங்க, நாங்கள் வந்து 2022 டெசிஷன் எடுத்துட்டோம், அதான் இப்போ நடைமுறைப்படுத்துகிறோன்றான். ஆனால் எப்போ டிசம்பர் 12 சொல்கிறான். அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், இந்த மக்களின் போராட்டங்கள் தான் இந்த அழுத்தத்தை கொடுத்துருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 33 நாடுகள் யூஎனில் ஐநா சபையில் வாக்களிக்கிறதுக்கு மாற்ற வச்சிருக்குது. பிளாக் லைவ்ஸ் மேட்டர் என்ன மாற்றுச்சங்க இந்த அளவுக்கு? அது வந்து ஒரு உணர்வை ஏற்படுத்துச்சு. கண்டிப்பாக கருப்பினத்தவர்களோட வழியை வந்து எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துச்சுன்னு வச்சுக்கலாம். ஆனால் சட்ட ரீதியாகவோ இல்லை ஐநா சபையிலையோ ஏதாவது ஒன்று பிளாக் லைவ்ஸ் மேட்டர் கொண்டு வந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அது இன்னும் நம்ம பார்க்க
இருக்குது. ஆனால் அதை விட ஒரு யூஎனில் பிரதிபலிக்கிற அளவுக்கு வந்து பாலஸ்தீன் ஆதரவாக திரண்டிருக்கு, மக்கள் திரண்டிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இதுக்காக இப்போ இவர் சொல்கிறார் இல்லை பிளாக் லைவ்ஸ் மேட்டர் ட்ரெண்ட் ஆச்சுன்னா, அந்த மூமெண்ட்டுக்கெல்லாமும் இது உதவ ஆரம்பிச்சிருக்குது. ஏன் அப்படின்னா எல்லா நாடுகளையும் மக்கள் பாலஸ்தீன் ஆதரவு அப்படின்னு எடுக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க நாடுகள் ஏன் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்குது அப்படின்ற ஒரு புரிதலுக்கு வராங்க. அதிலிருந்து அவங்களோட பல்வேறு தேசிய இன போராட்டங்கள், இல்லை இன ரீதியான ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், அங்கே இருக்கிற வர்க்க போராட்டங்கள் எல்லாத்தையும் வந்து கூர்மையடைய செய்கிறாங்க. இன்னும் அந்த போராட்டத்தெல்லாம் எடுக்கிறாங்க. இப்போ வந்து அயர்லாண்டில் இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து பாலஸ்தீனுக்கு ஆதரவு கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா, அவங்க அயர்லாந்து வந்து ஆங்கிலேயர்களுக்கு எகென்ஸ்டாக தேசிய இன போராட்டங்கள் நடத்துனாங்க. அந்த ஐரிஷ் நேஷனல் ஸ்ட்ரகிள்னு சொல்லுவாங்க. அதில் இருந்தால் வந்து அவங்க விடுதலையை பெற்றாங்க. இப்போ அதோட கூறுகள்லாம் அவங்க வந்து இன்னும் கூர்மையடைய ஆரம்பிக்கிறாங்க. அந்த முழக்கங்கள்லாம் இன்னும் வருது. ஸ்பெயினில் கேட்டலினா பிரச்சனை உங்களுக்கு தெரியும். கேட்டலினா பகுதி வந்து தனியாக போகிறதுக்கு போராட்டம்லாம் பண்ணாங்க. இன்றைக்கி பாலஸ்தீன் விடுதலை ஆதரவு இயக்கங்கள்னால அதெல்லாம் திருப்பியும் உயிர்ப்பு பெற ஆரம்பிச்சிருக்கு. அப்போ நீங்கள் வந்து சும்மா ஒரு ட்விட்டரில் வந்து பிளாக் லைவ்ஸ் மேட்டர் ட்ரெண்ட் ஆச்சு, இல்லை வந்து ட்விட்டரில் வந்து பாய்காட் திஸ் ட்ரெண்ட் ஆச்சு, ஆனால் அதுக்கு இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகலை அப்படிங்கிறத வச்சு நீங்கள் கணக்கு போட முடியாது. கலாச்சார ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி என்ன மாற்றங்கள் நடந்ததுன்னு பார்க்கணும். வாட்டர்மெலன் ஒரு பழம், அது அந்த பழத்துக்கான சிம்பிள் எந்த அளவுக்கு ட்ரெண்டாக இருக்குது சோஷியல் மீடியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்ப்பீங்க. எமோஜிஸ் யூஸ் பண்ணுறது அளவு பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன் வாட்டர்மெலன்னா 1990களுக்கு முன்னாடி பயங்கரமான போராட்டம் வெடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. மேற்கு கரையிலையும் காசாலையும் பெரிய போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு பாலஸ்தீன் ஆதரவாக. அதாவது வந்து இந்த ஆஸ்லோ அக்கார்டெலாம் சைன் பண்ணாங்களே யாசர் அரஃபத், அதுக்கு முன்னாடி பயங்கர போராட்டங்கள் நடந்தோடனே மேற்கு கரையில் பாலஸ்தீன் கொடியை வந்து பேன் பண்ணிடுச்சு இஸ்ரேல். கொடியை பேன் பண்ணிடுச்சு. என்ன பண்ணுறது? போராட்டக்களம் என்னைக்கு வந்து ஜென்யூனாக நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, எப்போ வந்து மக்கள் நிஜமாலுமே உணர்வுபூர்வமான போராட்டங்கள் நடக்குது. சில இடத்துல வந்து போராட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஆளுமருக்குமே காசு கொடுத்து நடக்க வச்சுருக்கோம், இல்லை ஆளை விட்டு நடக்க வச்சுருக்கோம் நிறைய இடங்களில். இப்போ நம்மளே பார்த்துருக்குறோம், சில ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஒரு கூட்டம் வந்து எப்படி நுழைஞ்சதெல்லாம் பார்க்குறோம். அப்படிலாம் இல்லாமல் ஜெனுவினாக பண்ணுறாங்க போராட்டம் அப்படின்னு எப்படி நம்ம கணிக்க முடியும்னா, அங்கேருந்து இனோவேட்டிவான மெத்தட்ஸ்லாம் வெளியே வர இருக்கு. ரொம்ப கலைநயத்தோட ரொம்ப அறிவுபூர்வமாக போராட்டங்கள் வரும். அப்படி தான் அந்த கொடியை பேன் பண்ணிட்டில்ல, இப்போ பார் நான் வந்து உனக்கு கொடி தானே வேணும், கொடியை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாட்டர்மெலன் தர்பூசை வெட்டினா தர்பூசில் இருக்கிற கலர்கள் பார்த்தா பாலஸ்தீன் கொடி மாதிரி இருக்கும். நீங்கள் அதே சிவப்பு, பச்சை, வெள்ளை, கருப்பு எல்லாமே அந்த வாட்டர்மெலன் இருக்கும். அப்போ வாட்டர்மெலன் வந்து பாலஸ்தீனோட ஒரு அடையாளம் ஆகுது. அப்போ அன்னைக்கு வந்து அதுக்கப்புறம் வாட்டர்மெலன் அடையாளமாக வந்து பார்க்கப்பட்டுச்சானா இப்போ வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாரும் வாட்டர்மெலன் வச்சு இங்கே எங்கள் சென்னையில் போராட்டம் பண்ணும்போது கூட சொன்னாங்க, எல்லாரும் முடிஞ்சவங்களுக்கும் வர வழியில் தர்பூஸ் கடையை பார்த்தீங்கன்னா தர்பூஸை வெட்டி எடுத்துருவாங்க அப்படின்னு, எல்லாரும் அங்கே தர்பூஸ் சாப்பிடுவோம் அப்படின்னு. அப்போ இந்த மாதிரியான கிரியேட்டிவான வழியில் இளைஞர்கள் எல்லாம் போராடுறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ டேட்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான யூடியூப் பிரபலம் அவரை வந்து பேன்லாம் பண்ணுச்சு, யூடியூப் பேன் பண்ணுச்சு, ஸ்பாட்டிஃபை அவர் பாட்காஸ்ட்லாம் தூக்கி வெளியே போட்டுச்சு. ஏன்னா அந்தாலும் வந்து பயங்கர ஆணாதிகமாக பேசுகிறவர். ஆமாம், பொண்ணுங்களாம் கிச்சனில் இருக்கிறதா லைக்கின்ற மாதிரி பேசுகிறவர். அதனால் வந்து அவர் தான் வந்து ஒரிஜினல் அர்ஜுன் ரெட்டி. அந்த அர்ஜுன் ரெட்டிக்கு வந்து உலகம் ஃபுல்லாக அனிமல்ஸ் ஃபேன் இருக்கிறாங்க. அவங்க வந்து பயங்கரமான அனிமல்ஸ் ஃபேன்னா இப்போ வந்து அனிமல் படம். அவர் வந்து பியர்ஸ் மார்கன் சொல்லிட்டு ஒரு பிரிட்டிஷ் ஜேர்னலிஸ்ட். அந்த ஆளோட ஷோ ரொம்ப இப்போ அர்னாப் கோசி அந்த மாதிரி யூகேல அவர் ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா அவர் ஒரு வரதுசாரி தான். அவர் கூப்பிட்டு வச்சு எல்லாத்தையும் செய்வார். இவர் மாதிரி கையாமையான்னு கத்த மாட்டார், ஆனால் அவர் நல்லாவே செய்வார். அவர்கிட்ட போய் இவர் செஞ்சு விட்டுறாரு பயங்கரமாக. இஸ்ரேலுக்கு ஆதரிக்கிறிய நீ எல்லாம் மனுஷனான்ற லெவலுக்கு கேட்டு விட்டுறாரு. ஸோ அவங்க கூட எப்படி பார்க்குறாங்கன்னா ஆணாதிக்கமாக இருக்கிறாங்க, பிற்போக்காக இருக்கிறாங்க, ரொம்ப முரட்டுத்தனமாக இருக்கிறாங்க அப்படின்றத தாண்டி அவனுங்க அந்த மொழியிலே வந்து இஸ்ரேல் எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நீ ஆம்பளையா, நீ வந்து குழந்தைகிட்ட போய் சண்டை போட்டுருக்கிற, நீ சரியான ஆம்பளையாக இருந்தால் சரிசரமாக இருந்தவங்க கூட போது ஒரு பிற்போக்குத்தனமான சிந்தனையிலிருந்து கூட அவங்க வந்து இஸ்ரேலை தான் எதிர்க்கணும் அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு கலாச்சார பிரச்சாரங்களோட வீச்சு இருக்குது. காமெடியன்ஸ் பாசம் யூசுஃப்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து ஈரானியன் காமெடியன். அவர் இதே மாதிரி பியர்ஸ் மார்கன் ஷோவில் வந்து அவரை பேச விடலை. அவர் வந்து 5 நிமிஷம் 6 நிமிஷம் கொடுப்பாங்க, அதுக்குள்ளே அவர் போட்டு தள்ளிடுவார். உடனே அந்த ஷோ டக்குன்னு கட் பண்ணிடுவாங்க. எல்லாரும் அதுக்கு பயங்கர எதிர்ப்பு. நீ வந்து அப்போது நியாயமாக பேசுகிறவன் வந்து ஷோவில் ஒழுங்காக விட மாட்டுற, இதுதான் உன் வீரமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சேனே. அப்புறம் அவரை உட்கார வச்சு 2.5 மணி நேரம் கான்வர்சேஷன் பண்ணுறாங்க. அது இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பல மில்லியன் வியூஸ் போயிருக்கு. ஸோ அப்போ வந்து எல்லா தளங்களையும் அது காமெடின் ஆகட்டும்,
இல்லை வந்து பிற்போக்குத்தனமாக இளைஞர்களை வழிநடத்துகிறவங்களாகட்டும், முற்போக்குத்தனமாக வழிநடத்துகிறவங்களாகட்டும், தேசிய இன விடுதலை போராட்டங்களாகட்டும், இன விடுதலை போராட்டங்களாகட்டும், மொழிவாரி போராட்டங்களாகட்டும், எல்லாருமே இன்றைக்கி பாலஸ்தீனோட அலைன் ஆகிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுக்கு எதிராக இப்போ நீங்கள் சொன்னீங்களா ஃபஸ்ட்டு, இதெல்லாம் வந்து பிரச்சாரம், இதெல்லாம் பொய், இஸ்ரேலியர்கள்லாம் வந்து கரெக்டாக தான் இருக்கிறாங்க. நீங்கள் ஆரம்பத்தில் கேட்கும்போது கேட்டிங்க, ஆதிக்கத்தின் குரலாக தான் வந்து செயல்படுவாங்க, இந்த போராட்டத்தெல்லாம் வந்து டீலெஜிட்டிமைஸ் பண்ண பார்ப்பாங்க, களங்கம் விளைவிக்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இன்றைக்கி எக்ஸ்போஸ் பண்ணுறா அப்படின்னா, இயக்க பின்னணியே இல்லாத, இப்போ உங்களுக்கு ஸ்பீடுன்னு ஒருத்தர் இருக்கிறான் தெரியும்ல, இந்த யூடியூப் பிரபலம், எல்லாம் ஸ்ட்ரீம் பண்ணுவான், ஸ்ட்ரீம் பண்ணிட்டு எல்லா ஊருக்கும் போயிட்டு அவன் நம்ம இந்தியாவில் கூட வந்து கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்த்தான். அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் பாலஸ்தீன் ஆதரவு இருக்கிறவங்களாம் டிஸ்கார்டு, ட்விட்சில் ஸ்ட்ரீம் வச்சுருக்கிறானுங்க, கேம் விளாட்றவனுங்க ஸ்ட்ரீம் பண்ணுவானுங்க, அவனுங்களுக்கு ஏகப்பட்ட ஃபேன் ஃபாலோயிங் இருக்கும். அவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, வலுக்கட்டாயமாக இஸ்ரேலி கேமர்ஸு இல்லை தனக்கு பெண் ரசிகைகள் நிறையா இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் இஸ்ரேல் பெண்கள் இவங்கள்ட்டலாம் பேசி எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிற ரசிகர்கள் எல்லாரும் இஸ்ரேலியர்கள் அவ்வளவு கொலை வெறியோடு இருக்கிறாங்க, இனவெறியோடு இருக்கிறாங்க, பாலஸ்தீனர்களை இன அழிப்பு செய்யணுங்கிறத அவங்க கருத்து அப்படின்னு பொதுமக்கள் மத்தியில் அப்படி தான் இருக்குன்றதை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க ஸ்ட்ரீமுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, நீ பாலஸ்தீன் ஆதரவு இல்லை, ஒன்றையும் வந்து அந்த குழந்தைங்களோட போட்டு கொல்றோம் பாரு, ஆமாம் குழந்தைங்களாம் கொல்ல தான் வேணும் அப்படின்னு. இந்த சில ரசிகைகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து பயங்கர யூ ஆர் லுக்கிங் வெரி ஹாட், எனக்கு வந்து வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தான், உன் கூட வந்து உறவு வச்சுக்கிட்டு உன்னை கொண்டுறணும், ஏன்னா நீ பாலஸ்தீன் ஆதரவாக இருக்க, நீ ஆனால் ஹாட்டாகவும் இருக்கிற அப்படின்ற அளவுக்கு வந்து எல்லா தளங்களும் இது வந்து நம்ம கேட்கறதுக்கு வந்து வக்கரமாகவும் வேடிக்கையாகவும் இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்னென்னா, எல்லா தளங்களில் இருக்கிற இளைஞர்களும் அவங்களுக்கு வந்து அரசியல் தெரியுதோ தெரியலையோ, இல்லை வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன் வரலாறு தெரியுதோ இல்லையோ, அவங்களுக்கு இன்றைக்கி அதுக்கான நியாயம் புரிஞ்சிருக்கு. அவங்க எல்லா தளத்திலும் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. அது வந்து இருக்கிறதுலே அறிவுபூர்வமான தளத்துலேருந்து, இருக்கிறதுலே புரட்சிகரமான தளத்துலேருந்து, இப்போ நான் சொல்கிற மாதிரி கேமிங் விளையாடுற, இல்லை வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த உடல் ரீதியாக அட்ராக்ஷனுக்கு அப்படின்ற தளம் முறிக்கொண்டு எல்லா தளத்திலையும் முடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம முன்னாடி பேசுனதுலேருந்து ஒரு கேள்வி என்பது, இப்போ பாலஸ்தீன் போராட்டத்தை பார்த்து பல்வேறு நாடுகள் இருக்கிற போராளி குழுக்கள் எழும்பி வருதா சொல்கிறீங்க, அவங்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்குதா சொல்கிறீங்க. இது நம்ம பார்க்குற காலத்திலே ஒரு நரேஷன் இருக்குது. இப்போது விடுதலை புலிகளுக்கு வந்து கிட்டத்தட்ட நாடு கிடைச்சிருச்சு, ஆனால் அது கிடைத்து விட்டால் மற்ற நாடுகளில் இருக்கிற போராளிகளுக்கும் இது வந்து ஒரு உதாரணமாக மாறிடும்ன்றதுனால உலக நாடுகள் அதை அனுமதிக்கவில்லை என்றது இருக்கு. இப்போ இது மாதிரி மற்ற நாடுகளில் எழும்புகிற போராட்டங்கள் பாலஸ்தீன போராட்டத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை எடுக்க ஒரு உதாரணமாக மாறிடாதா? அதாவது இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போது ஒருவேளை யூகே ஃப்ரான்ஸில் எழுது அப்படிங்கிறனால அந்த போராட்டத்தை கட்டுப்படுத்தணும்னு பாலஸ்தீனுக்கு எதிராக திரும்புமா அப்படின்னு கேட்குறோங்க. இது உண்மையான பயம் தான் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம கண்கூடாக பார்த்துருக்குறோம். ஐயோ, ஏதாவது ஒரு போராட்டம் ஒரு நம்பிக்கையை, சிறிதளவு நம்பிக்கையை தந்துட்டா கூட அது எல்லா இடத்துக்கும் தீ மாதிரி பரவிடும் அப்படின்னு ஆளுமர்க்கம் எப்பயுமே நம்ம பயப்படுறத பார்த்துருக்குறோம். இந்த முறையும் அப்படி பயந்துருக்கு. நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்துருக்குன்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பாலஸ்தீனுக்கு ஆதரவை வந்து பெருகிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், இல்லை அதுக்கு பயந்து அதை கட்டுப்படுத்தணும், உடனே கட்டுப்படுத்தினா தான் இது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் நிறைய நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் கமெண்டேட்டர் வந்து இப்போ இல்லை அக்டோபரில் அந்த ஹாஸ்பிட்டல் இடித்தது தான் வந்து ஒரு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தியிருக்குது. அது முடிஞ்சோடனே சப்போர்ட் ஃபார் பாலஸ்தீன் போட்டிருக்கிறார் அவர் ட்விட்டரில். அவர் வந்து கமெண்ட்ரி பண்ணும்போது கூட சொல்ல, உடனே அவர் கமெண்ட்ரி விட்டு தூக்கிட்டாங்க. அதே போல் வந்து ஒரு நியூஸ் ரீடர், ரிப்போர்ட்டர், எழுத்தாளர், அப்புறம் வந்து ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் ஒரு காலேஜில் பேச போகிறாரு. அவர் பாலஸ்தீன் பற்றி பேச போல, அவர் ட்விட்டர் பேஜ்லேயோ இல்லை ஃபேஸ்புக் பேஜ்லேயோ பாலஸ்தீனுக்கு ஆதரவாக போட்டாருன்னு அவர் கொடுக்க வர உரையை வந்து கேன்சல் பண்ணுறது, இந்த மாதிரி நடவடிக்கைகளில் யூஎஸ் யூகே எல்லாம் வந்து செயல்பட்டாங்க. ஆனால் இது அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பேக் ஃபயர் ஆகிடுச்சு. முன்ன நம்ம வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்காத ஒரு இது என்ன அப்படின்னா, இங்கேயே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 2008 2009 வரைக்கும் பயங்கரமான போராட்டங்கள் நடந்தது இல்லையா அதுக்கு எதிராக. அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா, அது வந்து முன்னாடி காலத்தில் அமெரிக்காவில் யூகேயில் நடந்ததில்லை. ஆக்குபை வால் ஸ்ட்ரீட்னு ஒரு போராட்டம் நடந்ததுங்க. அந்த பெரிய வீழ்ச்சி நடந்தது இல்லையா, பொருளாதார வீழ்ச்சி. அப்போ வந்து நியூயார்க்கில் வந்து ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. ஆனால் அது அந்த இயக்கத்தின் போராட்டமாக மட்டும்தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்களை டிஸ்மிஸ் பண்ணுறது, இந்த குரலை ஒடுக்க பார்க்குறது அப்படிங்கிறது வந்து அது இன்னும் மேலும் பல லட்சம் இளைஞர்கள் வந்து போராட்ட காலத்துக்கு கூட்டிகிட்டு வந்துருச்சு. ஸோ அப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நீங்கள் முன்னாடி சொன்ன பயம் இருந்தாலும் அந்த பயத்தை இன்றைக்கி இளைஞர்களும் போராட்டக்காரங்களும் முறியடிச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால்
நார்மன் ஃபிங்கல்ஸ்டைன் ஒரு ப்ரொஃபஸர் இருக்கிறார். இது வந்து ஜெயிச்சாலும் அவங்களுக்கு உற்சாகம் தான், முடக்கப்பட்டாலும் அவங்க இன்னும் வீரியமாக எழுந்துருவாங்கன்றதை பார்க்குறோம். அதுதான் வந்து அந்த ப்ரொஃபஸர் ஃபிங்கல்ஸ்டைன் வந்து அவரோட தந்தை, தாய், அத்தை, மாமா எல்லாருமே ஹிட்லரால் கொல்லப்பட்டவர்கள். அப்படி ஒரு குடும்பத்திலேருந்து வர யூதர் அவர். ஆனால் அவர் 20 வருஷத்துக்கு மேலாகவே பாலஸ்தீனுக்காக, 30 வருஷத்துக்கு மேலாகவே பாலஸ்தீனுக்காக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் பாலஸ்தீனுக்கு குரல் கொடுக்குறான்றதால அவர் யூதராக இருந்தாலும் அவர் PhD வாங்க விடாமல் பண்ணாங்க. நியூயார்க் காலேஜ்லேருந்து விரட்டி விட்டாங்க. சிக்காகோவில் போய் காலேஜ் சேர்ந்தால் அந்த காலேஜில் அவர் வந்து டென்யூர், அவரோட காலத்தை வந்து நீட்டிக்க வந்து அனுமதிக்கலை. இந்த மாதிரி வந்து 30 வருஷமாக அவர் ஒடுக்குதலை மட்டுமே சந்திக்கிறாரு அமெரிக்காவில். எங்கள் கல்வித்தலங்களில் அவர் அவ்வளோ பெரிய ப்ரொஃபஸராக இருந்தாலும் இன்றைக்கி அவர் எல்லா மாணவர்களும் அழைத்து மேடை போட்டு பேச வைக்கிறாங்க. அவர் வீடியோலாம் பரவி கிடக்குது. ஈலன் பாப்பேன்னு சொல்லிட்டு அவரும் ஒரு இஸ்ரேலி ஹிஸ்டோரியன், ஒரு இஸ்ரேலை சேர்ந்த வரலாற்று ஆசிரியர், ஒரு யூதர். ஆனால் அவர் பாலஸ்தீனுக்கு ஆதரவாக இருக்கிறாரு அப்படின்றதுனால இன்றைக்கி அவர் புத்தகங்கள்லாம் நாங்கள் வந்து 10 வருஷம் முன்னாடி அந்த புத்தகம் படிச்சிருக்கோம். அப்போல்லாம் அந்த புத்தகம் வந்து ஒரே ஒரு காப்பி தான் இருக்கும். நீங்கள் வந்து அந்த காப்பி வந்தோடனே போய் வாங்கணும், இல்லைனா வந்து அந்த காப்பி இருக்காதுன்ற அளவுக்கு தான் புத்தகம் சேல்ஸ் ஆகும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அத்தனை காப்பி அது சேல்ஸ் ஆகுது. நம்ம 2019 வந்து மோடி திருப்பி ஆட்சிக்கு வந்தப்போ புத்தக கண்காட்சியில் பார்த்துருக்குறோம். பெரியாரோட புத்தகமும் அம்பேத்கர் புத்தகமும் பயங்கரமாக சேலாச்சு. நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தோம், பெண் ஏன் அடிமையானால் தான் வந்து இருக்கிறதுலே அதிக சேல்ஸ் ஆன புத்தகம்னு. அந்த மாதிரி இன்றைக்கி பாலஸ்தீனுக்கு ஆதரவான புத்தகங்கள் அவ்வளோ சேல்ஸ் ஆகிறது அமேசான்லேயோ கூகுள்லையோ நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ உங்களுக்கு வந்து கான்க்ரீட்டாக அவங்க பண்ணுற ஒவ்வொரு ஒடுக்குதலுக்கும் பல மடங்கு வந்து புரட்சிகர நடவடிக்கைகள் அதிகரிக்கிறதும் மக்கள் அரசியல் படுறதையும் பார்க்குறோம். அப்போ இது வந்து ஒரு ஆரோக்கியமான மாற்றம் தான். இது வந்து விடுதலைக்கு இட்டு செல்லும் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ இந்த காலகட்டங்கள் போராளி குழுக்களினுடைய எழுச்சி காலம் அப்படின்ற மாதிரி புரிஞ்சிக்கலாமா? ஏன்னா இஸ்ரேலுக்கு வந்து அமாஸ் வெர்சஸ் இஸ்ரேல் மட்டுமான பிரச்சனையா இது இல்லை. இந்த சைடு ஹவுதி தாக்குறாங்க, ஏமன் ஃபுல்லாக இஸ்ரேல், ஏமன் செங்கடலை இஸ்ரேல் பயன்படுத்த முடியாத சூழல் இருக்குது. இந்த சைடு ஹிஸ்புல்லா அடிக்கிறாங்க. இந்த போக்கை எப்படி பார்க்குறீங்க? இஸ்லாமியர்களுக்கு வந்து நாங்கள் சொல்லுவோம் எப்பயுமே தே ஆர் டைட் இன் தேர் சஃபரிங் அப்படின்வாங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு இந்துவாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தருமபுரியில் ஒரு தப்பு பண்ணிங்கன்னா அதை வச்சுட்டு உத்தரப்பிரதேசில் இருக்கிறவனை வந்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா தருமபுரியில் ஒரு தப்பு பண்ணுறான் அவனை கண்டிச்சியா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. இல்லை தருமபுரியில் தப்பு பண்ண மாதிரி தானே இங்கேயும் தப்பு பண்ணுன்னு அவனை போட்டு அடிக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு இஸ்லாமியர் ஈரானில் எவனாவது ஒருத்தர் தப்பு பண்ணிட்டா அவர் இந்தோனேஷியாவில் இருக்கிற இஸ்லாமியருக்கும் அது ஒடுக்குதலை சந்திப்பார். அந்த ஒடுக்குதலை சந்திப்பார். ஏன்னா 2001 அப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் அப்படின்னாலே ஒரு தீவிரவாதிகள்ன்ற ஒரு பரப்புரையை ஏற்படுத்தியதுனால இஸ்லாமியர்கள் எல்லாருமே வந்து சஃபரிங், தே ஆர் டைட் இன் சஃபரிங்னா அவங்க துயரத்தால் இணைக்கப்பட்டிருக்கிறாங்க. எங்கே இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தாலும் அது எல்லா இஸ்லாமியர்களும் பாதிக்கிற அளவுக்கு இந்த உலக சூழல் இருக்குது. இன்றைக்கி அது வந்து டோட்டலாக அது வந்து எதிராக திரும்ப பார்த்துருக்கேன். நான் இஸ்லாமியர்கள் கான்டெக்ட்னு ஆரம்பிக்கிறேன். அங்கேயே மக்கள் வந்து சவுதியிலே அரசுக்கு எதிராக வந்து இருக்கிறாங்க, பாலஸ்தீனுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே இது வந்து குறியீடு. எந்த போராட்டமுமே, எந்த ஆதிக்கத்துக்கு எதிரான எந்த போராட்டமே ஒரு குறியீடு. உதாரணத்துக்கு இங்கே இருந்துக்கிட்டே இப்போ சுதந்திர போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்டம், இந்திய சுதந்திர போராட்டம் வந்து பிரெஞ்சு புரட்சியிலேருந்து வந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிலாஃபட் மூமெண்ட்டு காந்தி ஆதரவு தெரிவித்தார். அப்போ எந்த காலத்துலையுமே ஒரு புரட்சிகர காலம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 1ஆம் உலகப் போருக்கும் 2ஆம் உலகப் போருக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா எல்லா தேசிய இன விடுதலை போராட்டங்களும் இணைக்கப்பட்ட போது இருக்கும். அதே போல் 1960கள் 70களில் பார்த்தீங்கன்னா ஃபிடல் காஸ்ட்ரோ ஆகட்டும், நெல்சன் மண்டேலா ஆகட்டும், அந்த மாதிரி பல்வேறு 3ஆம் உலக நாடு தலைவர்கள்லாம் கை கோர்த்துருக்கிற ஃபோட்டோ பார்த்துருக்கோம், அவங்களாம் சேர்ந்து பார்த்துருக்கோம், அவங்க ஒருத்தருக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கிறத பார்த்துருக்கோம். நெல்சன் மண்டேலாவோட ஒரு ஃபேமஸான ஒரு இன்டர்வியூ இருக்கும், நீங்கள் எதுக்கு வந்து இந்த போராட்ட குழு ஆதரிக்கிறீங்க, அவங்க வந்து அமெரிக்காவுக்கு எதிரானவங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து ரொம்ப கம்பீரமாக சொல்லுவார், நீங்கள் ஜேர்னலிஸ்ட்டுங்களாம் பண்ணுற தவறு என்ன அப்படின்னா அமெரிக்காவோட கொள்கை தான் எங்கள் கொள்கையும் இருக்குன்னு நினைக்கிறீங்க, அது வந்து எங்களுக்குன்னு வந்து சுய அறிவு கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த ஜேர்னலிஸ்ட்டை போட்டு சாத்திடுவார். இன்றைக்கி கூட கூகுள் பண்ணி பார்க்கலாம். அப்போ அதே போன்ற ஒரு காலம், அந்த மாதிரி வந்து பிணைக்கப்பட்டிருக்கிற காலம் வந்து கடந்த ஒரு 30 வருஷமாக இல்லாத இன்றைக்கி இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஆதிக்கத்துக்கு எதிரான குரல் வந்து குளோபல் சவுத்துன்னு சொல்லுவாங்க. அதாவது முன்னாடி 3ஆம் உலக நாடுகள்னு சொல்லுவாங்க, குளோபல் சவுத். அதாவது இந்த மேலை நாடுகள் 7 நாடுகள் இருக்கே, G7 கண்ட்ரிஸ் இல்லாத கண்ட்ரீஸில்
ஆதிக்கத்துக்கு எதிரான குரல்கள் பார்த்துருக்கோம். அது பாலஸ்தீன குறியீடை சூஸ் பண்ணிட்டு அவங்கவுங்க போராட்டங்களை அவங்க முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாகவே பார்க்குறோம். இப்போ எல்லா இடத்துலையுமே எதிர்ப்புகள் இருக்கு. ஆனால் எந்த ஒரு நாடுமே இஸ்ரேல் செய்வது தப்பு நிறுத்தணும்னு யாருமே இன்ன வரைக்கும் வெளிப்படையாக பேசல. பேச்சுவார்த்தை நடக்குது, அதுக்கான நெகோசியேஷனுக்கான ப்ராசஸ் ஒரு சைடு போயிட்டு இருந்தாலும் வெளிப்படையாக நான் பாலஸ்தீனை ஆதரிக்கிறேன் அப்படின்னு எந்த குரலுமே எழும்பாததற்கு என்ன காரணமாக நினைக்கிறீங்க? இப்போ நம்ம ஊர்லேயே எக்ஸாம்பிள்லாம் பாருங்கள். இப்போ பெரிய அநீதி நடக்கும், சில பத்திரிகையாளர்கள் வந்து பிஜேபி எதிர்த்து பேசவே மாட்டாங்க. ஏன் பேச மாட்டேன்னு கடைசியில் பார்த்தா காசு வாங்கியிருப்பாங்க. இப்போ நீங்களே வந்து இப்போ என்னை எதிர்த்து பேசணுன்னா, இப்போ நான் என்கிட்ட நீங்கள் காசு வாங்கியிருந்தீங்கன்னா சாஃப்டாக தானே பேசுவீங்க, இல்லை எனக்கு எதிராக நடவடிக்கையாக எடுக்க மாட்டீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய கருத்தியல் ரீதியாக இருந்தாலும் பொருளியலாக நீங்கள் என்னை சார்ந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நான் உங்களை ஆட்டி படைக்கிறது தான். அது உங்களுக்கு வந்து நீங்கள் நான் பண்ணுறது எல்லாமே தவறுன்னு நீங்கள் உணர்வுபூர்வமாக உணர்ந்தாலும் கூட, இல்லை நீங்களே நல்லவர் தான் அப்படின்னா கூட, நீங்கள் எனக்கு அடிபட்டிருக்கீங்களே, நீங்கள் எனக்கு திருப்பி ஒரு 1 லட்ச ரூபா தரணும்னா அதை எப்படி எதிர்த்து பேசுவீங்க? அதுக்கான சூழலே அமையலை. அப்படி தான் இன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்காகவே இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து இத்தனை வருஷமாக பண்ணது என்னென்னா, அவங்களுக்கு சார்ந்து நீங்கள் இருக்கணும் எல்லா துறையிலையும் அப்படிங்கிறத அமெரிக்கா வந்து என்ஷூர் பண்ணிடுச்சு. அதே போல் இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ரீதியாக இன்றைக்கி அவ்வளோ பெரிய பவரான சைனா வந்து அமெரிக்காவே சைனாவை கண்டு அலருது. ஆனால் சைனாவால் இஸ்ரேலுக்கு எதிராக தீர்க்கமாக பேச முடியாத காரணம் என்னென்னா, கடந்த 30 வருஷத்தில் சைனா பல ஒப்பந்தங்களை போட்டு அவங்கள்ட்ட டெக்னாலஜியெல்லாம் இம்போர்ட் பண்ணியிருக்குது, மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கியிருக்குது. அப்போ எல்லாத்துக்குமே அந்த டிபெண்டன்ஸ் இருக்குது. இப்போ இந்தியா ஏன் பேசுறதில்ல? இந்தியா வந்து பெகசஸ்லேருந்து காஷ்மீரில் பயன்படுத்துகிற குண்டுகள்லேருந்து எல்லாத்தையுமே இஸ்ரேல்கிட்ட வாங்கியிருக்கு. அப்போ இந்த மாதிரி இஸ்ரேல் ஆதரவை நீங்கள் பின்வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பல கோடி ரூபா, பல்லாயிரம் கோடி ரூபா லாஸ் ஆகும். இல்லை 10,000 கோடிக்கு போதுமான எக்யூப்மெண்ட் உங்களுக்கு வராது, உங்கள் பாதுகாப்புலேயே வந்து பிரச்சனை இருக்குது, அவன் வந்து எல்லாத்துலேயும் உங்களுத்துல வந்து எக்யூப்மெண்ட் கொடுத்து வச்சுருக்கான், இப்போ அதெல்லாம் உங்களுக்கு எதிராக பயன்படுத்த ஆரம்பித்தா என்ன ஆகும் அப்படின்னு எல்லா நாடுகளும் இப்படி ஒரு அழுத்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு அரசாங்கங்கள். ஆனால் இப்போ மக்கள் போராட்டங்களால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து அதாவது சொல்லுவாங்களே, ஒரு கட்டை விரல் நகர்த்துற இடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர மாதிரி எல்லா நாடுகளும் வெளியே வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறது. போர்ன்றது வெறுமனே குண்டுகள், ராக்கெட்டுகள், துப்பாக்கிகள் மட்டுமே இல்லைன்றது தான் இந்த நேர்காணல் மூலமாக நமக்கு புரியுது. அதுக்கு பின்னாடி பல்வேறு அரசியல்கள் இருக்கிறதும் இன்னொன்று ஒரு முக்கியமான டிஸ்கஷன் தான் இது. என்னென்னா, ஒரு ஆதிக்கத்திற்கு எதிரான குரல்கள் வந்து முன்பில்லாத அளவுக்கு இப்போது எந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அரங்கத்திற்கு வந்து பல முக்கியமான தகவல்களை இப்போ நினைக்க ரொம்ப நன்றி.